ஜானே, யார் வண்டி? திருடிட்டு வண்டியா? போட்டுன்னு வச்சுக்கோ. ஏன் வண்டி வாங்கி 10 நாள் தான் ஆகுது. சரி, எங்கே போகிற? அம்மாவுக்கு மாத்திரை வாங்கிட்டு போகிறேன், போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓ வண்டியா? ஆமாண்டா, அம்மா வாங்கி கொடுத்த வண்டி. கூட ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். இப்போ ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும் வந்துடுவேன். கூட எங்கேயா போயிட்டு வந்துடுவேன். சீக்கிரம் போயிட்டு வா. ஆண்டா அப்துல்லா. என்ன வீடியோடா இது? வாட்ஸ்அப் வீடியோ. வாட்ஸ்அப் வீடியோவா? என்ன இது பிளட்லாம் போய்கிட்டு இருக்கு? ஓ நெகட்டிவ். ஏன் பிளட் ஜானே? ஏய் இங்கே பாரு, ஏபி பாசிட்டிவ். ஏன் பிளட் குரூப்? இது என்னடா குருதி கொடை? ரத்த தானம் ஜானே, பிளட் டொனேட். ஏண்டா இவ்வளோ நேரமாடா போயிட்டு வர்றதுக்கு? ஆண்டா ஜான் ஆண்டா அப்துல். நான் போயிட்டு வரேன். சீக்கிரம் வா. சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கலாம். ஏய் ஏன்டா விளையாடாம வந்து இங்கே நிற்கிற? இல்லை ஜான், விளையாட விட மாட்டேங்கிறாங்க. சரி வா போகலாம். என்ன பண்ணுறது? என்ன ஆச்சு? ஏய் வண்டியை காணாண்டா. கிரண் நிப்பாடி எங்கே போச்சுன்னே தெரிலடா. சாவி இருக்கா? இருக்குடா, என்கிட்ட தான் இருக்கு. இந்த பாரு. இங்கே பல்சர் வண்டி இருந்து பார்த்தீங்களா? கருப்பு கலர். வண்டி கூட இவ்வளோ வேகமாக ஓடிருக்காடா. ஹலோ மச்சான் ஜானே. சொல்கிறா அப்துல்லா. ஏபி பாசிட்டிவ் பிளட் அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுடா. தர முடியுமா? பிளட் வாங்கிட்டா? ஏன்டா நீ வேற, நான் என்ன டென்ஷனில் இருக்கேன். வண்டியை காணாம தேடிட்டு இருக்கேன். வண்டி என்ன உயிரோட முக்கியமா? ஆமாம், எனக்கு என் வண்டி தான் முக்கியம். பிளட்டெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. பிளட்டெல்லாம் கொடுத்தா உடம்பு குறையும், மயக்கம் வரும். எல்லாம் எனக்கு தேவையா? முதல்ல ஃபோனை வைடா. வண்டியை எப்படா கண்டுபிடிக்கிறது? தெரியல மச்சான் ஜானு. பேசாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுமா? போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதா? வண்டி புதுசு, ஆர்சி புக்கு, அது பிரச்சனை இருக்குது. நிறையா வேலையெல்லாம் இருக்குது. நிறையா காசு செலவு ஆகுண்டா வேற. இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் வண்டி ஆனால் பிரச்சனை பேப்பரில் விளம்பரம் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். உன்னை கொண்டுட்டேன்னு சொல்லி நாளைக்கு பேப்பரில் விளம்பரம் கொடுத்துடலாம். வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்கிறா. பேசாமல் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி வேறு வண்டி வாங்கலாமா? அது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த வண்டி. எனக்கு கண்டிப்பாக அதுதான் வேணும். எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லு, நான் என்ன பண்ணணும்? ஒரு பெரிய ரவுடிகிட்ட என்னை கூட்டிகிட்டு போ. சொல்லு, நான் என்ன பண்ணணும்? ஏய் கோவம் மாதிரிலாம் காமெடி பண்ணாடா. கோவமாக வருமா உனக்கு? வரும்போது தெரியும் நான் யாருன்னு. சாப்பிட்டு வா போகலாம். எங்க? வண்டினா வண்டி ஒரு நேரத்தில் உன் கையில் இருக்கும். சரி வா போகலாம். சாப்பிடுறியா? சரி உட்கார். அப்படியா? நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். சாப்பிடுறியா?
அவர் தான் நம்ம ஏரியா ரவுடி. இங்க இருக்கிற என்னைய கூட்டிட்டு வந்த? வண்டி வேணுமா வேணாமா? வேணும். ஏய் யாரா நீங்க? ஏய் நம்ம பசங்க தான், நீ போய் ஓரமா நில்லு. வணங்கண்ணா, இவர் ஜானு. வணக்கண்ணா. வண்டி வச்சிருந்தாப்புல காணாம போயிடுச்சு. நீங்க தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். போலீஸ்ட்ட போனீங்களா? அது வந்து தான் நீங்க இருக்கும்போது நாங்க எப்படி போலீஸ்ட்ட போறது? அதெல்லாம் வாஸ்தவம் தான் தம்பி. என்ன வண்டி? புல்சர். ஏய் புல்சர்லடா, பல்சர்டா. பியூ தான் வரும். பி ஏனா தான் பல்சர். யூ சைலண்ட்ரா. பல்சர் தானே. என்ன கலருப்பா தம்பி வண்டி? பிளாக் கலர்ண்ணா. வண்டி காணா போகும்போது உனக்கும் வண்டிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ப்பா தம்பி? வண்டிக்கும் இவருக்கும் நிழலுக்கும் 100 மீட்டர் வித்தியாசம். தம்பி மாவு இருக்கா? வண்டியை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுங்க, தோசையை சுட்டு தரேன். தம்பி மாவுனா நீங்க நினைச்சா அந்த மாவு கிடையாது. பின்ன துட்டு. அண்ணா துட்டி கேட்பாங்கன்னு தான் போலீஸ்டே போகாம இருந்தோம். நீங்களும் துட்டிக்கிட்டா நான் எங்க போறது? என்னைய நம்பி வந்துட்டீங்க, செஞ்சிடும் விடுங்க. அதுவும் அந்த தம்பிக்காண்டி தான். கூட்டு வந்த நம்மளை பத்திக்க மாட்டேங்கிறான். நட்டாக்க வேண்டியதான். வரண்டா டானு. டா போட்டு கூப்பிடுற. டான் மனசை மட்டும் தான் பாப்பாப்புல, மரியாதைலாம் பார்க்க மாட்டாரு. தம்பி அண்ணனோட மனசை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனால் அவர் குணத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனைனா தலையே போடாலும். வண்டி நம்பர் என்ன? TN 45 78 38. ஒரு மாசத்துல உன் வண்டி உன் கையில இருக்கும். ஏய் நீ என்ன சொன்ன? வண்டி ஒரு நேரத்துல கையில இருக்கும். ஒரு மாசம் ஆகுங்கிறாரு. வண்டி வேணுமா வேணாமா உனக்கு? வேணும். வண்டி காணா போயிடுச்சு. போய் வண்டி வாங்கி கொடுத்துச்சு பாரு. ஏன்டா இப்படி போங்கடா, எப்படியோ போடா. நல்லா ஒன்றும் பயப்படலாம், நான் பார்த்துக்கிறேன். ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல அஜித் சார் நடிச்சிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் ஷூட்டிங்கும் போயிட்டார். பல ரீசன், அதனால வந்து அஜித் சார் அந்த படத்துல கண்டினியூ பண்ண முடியல. அஜித் சார். ஹலோ ஜானு, பொல்லாதவன் படம் பார்த்தேன். அதில் ஹீரோ வண்டியில் வில்லைங்கெல்லாம் போதைப்பொருள் கடத்தினாங்க. தனுஷை போய் போலீஸ் பிடிக்க போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவன் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் தப்பிச்சுக்கிட்டான். நம்மளுக்கும் நாளைக்கு இது மாதிரி ஆகாதுன்னா என்ன நினைச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருலாமா? அந்த படம் பண்ண எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. அவரால் இண்டஸ்ட்ரியில் இருக்க சொல்லலாம். ஜானு, நான் வண்டியை கண்டுபிடிச்சாப்ல, இமீடியட்டாக போகலாம். அப்படியா? சரி, இந்த உடனே சரிம்மா, போயிட்டு வந்துடலாம். மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு போலாம். இல்லைம்மா, வண்டி கிடச்சிச்சு, அதை சும்மா அதை பார்க்க போகிறேன், போய் பார்த்துறேன். சரி, பார்த்து பொறுமையா போ. அவங்க வராங்க. யாருடா? வாப்பா தம்பி. ஃபோன் பண்ணியிருந்தீங்கண்ணா, வண்டி கிடச்சிச்சுன்ட்டு. உன் வண்டி எடுத்துன்னு உள்ளதான் இருக்கான் பாரு. ஆமாம் தம்பி, பாகுபலி தான். உங்கள் வண்டியை திருநது பாகுபலி தான். வண்டி காணா போ 5ஆம் தேதியா தம்பி? 14ஆம் தேதி உங்கள்கிட்ட பாகுபலி வண்டி கேட்டானா? 14ஆம் தேதியே உங்களுக்கு. ஹலோ ஏய் வைடா, நான் அப்புறமேட்டு பேசுகிறேன். 14ஆம் தேதியே உங்கள்கிட்ட வண்டியை கேட்டு வாங்கிட்டு போயிட்டு சாவிகளில் போய் டூப்ளிகேட் சாவி போட்டு உங்களுக்கு தெரியாமல் 5ஆம் தேதி வண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நேற்று நைட்டு ஒரு 8:30 மணி இருக்கும். நம்ம ஏரியா பாட்டிகிட்ட வெறும் 30,000 ரூபாய்க்கு இந்த பாகுபலி போய் வண்டி வைக்க வந்தது. நம்ம பையில விஷயம் தெரிஞ்சு தான் போய் பார்த்துருக்காங்க. நீங்கள் சொன்னால் நம்ம தான் அந்த வண்டியில் இருந்திருக்கு. என்ன தான் விசாரிச்சு பார்த்தா இதுதான் உண்மை. வண்டி சேவையை கூட இந்தாங்க தம்பி, வண்டியை என்னமேனாச்சும் பார்த்து வச்சுக்கோங்க. கனவுல கூட இந்த மாதிரி துரோகம் பண்ண நான் நினச்சி கூட பார்த்ததோட
அம்மாவுக்கு என்னடாச்சு? டாக்டரை போய் பாடுறா. டாக்டர் டாக்டர் அம்மாவுக்கு என்னாச்சு டாக்டர்? உங்க அம்மாவுக்கு ரத்தம் பத்தல, எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்னோட பிளட் எடுத்துக்கோங்க. எனக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே குரூப் தான். இப்படியாச்சும் எங்க அம்மாவை காப்பாத்திருங்க. கண்ணை காட்டுங்க. என்ன கண் மஞ்சளா இருக்கு? நாக்க நீட்டுங்க. கையை கொடுங்க. உங்களுக்கு மஞ்சள் காமலை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு. பிளட் டெஸ்ட் பண்ணுங்க. உங்க அம்மாவுக்கு உங்களால பிளட் கொடுக்க முடியாது. இப்போ ஒரு வழியே இல்லையா? உங்களால முடியாது. எங்க அம்மா எப்படியாச்சும் காப்பாத்துறா. ஏபி பாசிட்டிவ் பிளட் ஏற்பாடு பண்றா. ஏய் இன்னைக்கு என்ன சொன்னா? பிளட் எல்லாம் கொடுத்தா உடம்பு குறையும், மயக்கம் வரும். எல்லாம் எனக்கு தேவையா? முதல்ல ஃபோனை வைடா. டைலாக் தான்டா. பிளட் கொடுத்தா உடம்பு குறையும், மயக்கம் வரும், அதனால எவனும் வரமாட்டான்டா. அழாதீங்க. என் பேர் வரதராஜன். உங்க அம்மாவுக்கு பிளட் கொடுத்தாச்சு. பிளட் டொனேட் கேட்குறப்ப அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்காம கோவப்படுறீங்க. அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நடந்த ஒரு சின்ன ட்ராமா தான் இது. ஓகே, இதை மனசை புண்படுத்திருந்தா மன்னிச்சுக்கோங்க. டேய், அன்னைக்கு பிளட் டொனேட் கேட்டு ஃபோன் பண்ணல, அது யாருக்கு தெரியுமா? இவருக்கு தான்டா. அன்னைக்கு நீ ஃபோன் பண்ணும்போது தரலன்னு சொல்லிட்ட. ஆனால் வேற ஒருத்தர் தான்டா கொடுத்தாரு. ஆனால் இவரை பாரு, ஃபோன் பண்ண உடனே வந்து கொடுத்தாரு. அன்னைக்கு நீ பிளட் கொடுக்கலடா, தெய்வம் மாதிரி ஒருத்தர் வந்து பிளட் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இனிமையாச்சும் குருதி படம் பண்ணுங்கடா.